ஈரானின் புதிய தலைவர் முஜ்தபா கமேனி உயிரோடுதான் உள்ளாரா? தலைப்புச் செய்தி எழுதும் சர்வதேச ஊடகங்கள். கடலுக்குள் கன்னி வெடியை இறக்கி இருக்கக்கூடிய ஈரான், 3 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம், வெடித்து சிதறிய 16 படகுகள். டெல் அவீவ், இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவில் இரவு முழுக்க எரியக்கூடிய சம்பவம், தலை மீது சுற்றக்கூடிய ஏவுகணைகள், சைரன் சத்தம் உட்பட மொத்த ஆதாரங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஃபாக்ஸ் நியூஸ். சற்று முன் ஈரான் தரைப்படை வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வீடியோ. பைத்துல் முகத்தஸில் என்னதான் நடக்கிறது? களத்திலிருந்து வெளிவந்த வீடியோ காட்சிகள். 150 அமெரிக்க வீரர்கள் படுகாயம், 30 உளவாளிகள் கைது, ஈரானுடைய முக்கியமான ட்ரோன் தொழிற்சாலை அழிப்பு. இது மாதிரி களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட முக்கியமான செய்திகளையும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள்ல 100% மக்கள்ல 45% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறாங்க. மீதி 55% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்கன்னு சொல்லி யூடியூப் தரப்புல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. அதனால வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. ஓகே, இப்போ முஜ்தபா கமேனி உயிரோட தான் இருக்கிறாரா? அந்த 3 கப்பல்கள் தாக்கப்பட்ட சம்பவம் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான வீடியோ காட்சிகள் என்னன்னா, இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ்ல இரவு முழுக்க ஏவுகணை தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற காட்சிகள் அங்க களத்துல இருந்து பார்க்க முடியுது. இரவு முழுக்க ஏவுகணைகள் தொடர்ந்து ஏவப்படக்கூடிய காட்சிகள். அது இல்லாம இன்னைக்கு ஃபாக்ஸ் நியூஸ் தான் அங்கிருந்து களத்துல இருந்து உண்மை தகவல்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி பல செய்திகளை ஃபாக்ஸ் நியூஸ் வெளியிடுறதால அவங்க பல வகையான நெருக்கடிக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. நீ இந்த செய்தி வெளியிடக்கூடாது, அந்த செய்தி வெளியிடக்கூடாது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல கூட பார்த்துருந்தோம், ரோட்ல போகக்கூடிய மக்களே மேல பறக்கிற ட்ரோனை வீடியோ எடுத்தாலே அதை அவங்க போனை புடுங்குற மாதிரியும் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ற மாதிரியான செய்திகள் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஃபாக்ஸ் நியூஸ் களத்திலிருந்து உண்மை தகவல்களை, இஸ்ரேலுடைய பாதிப்புகளை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நீ இந்த செய்திகளை பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர் அழுத்தத்துக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. அதுல பார்த்தோம்னா ஃபாக்ஸ் நியூஸோட ஒரு நிருபர், அவர் தான் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சம்பவ இடத்துக்கு நேரில் போறாரு. அவர் போகும்போது நேற்று இரவு முழுக்கவே வானத்துல தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் ட்ரோன், ஒரு பக்கம் மிசைல்ஸ், இப்படி தொடர்ந்து வானம் முழுக்க தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், பேசக்கூடிய நேரம் கூட என் தலைக்கு மேல இங்க ட்ரோனோ ஏவுகணைகளோ தொடர்ந்து பறந்துகிட்டு தான் இருக்குது. இரவு முழுக்க சைரன் சத்தங்களுக்கு ஓய்வே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த நிருபர் தன்னுடைய செய்தி அந்த இடத்துல பதிவு செய்யறாரு. அதே மாதிரி ஃபாக்ஸ் நியூஸோட ஸ்டூடியோல இருந்து வெளியே வந்து ஒரு காட்சி, அந்த ஸ்டூடியோலயுமே சொல்றாங்க, இப்போ நாங்கள் ஸ்டூடியோல இந்த காட்சியை நாங்கள் பதிவு செஞ்சுட்டு இருக்கோம், வெளியில முழுக்க சைரன் சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது. எங்களுடைய ஸ்டூடியோ பில்டிங்கு முதற்கொண்டு மேல ஃபுல்லா ட்ரோன் பறக்கக்கூடிய காட்சிகளும், இங்க மிசைல்ஸ் தொடர்ந்து பறந்துகிட்டு பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த செய்தியை நாங்க வெளியிடுறதுக்கு பெரிய அளவான அழுத்தங்களை நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். இஸ்ரேல் அந்த அளவுக்கு இது மாதிரியான போர் சம்பந்தமான செய்திகளை வெளியிடக்கூடாது, தாக்கப்படக்கூடிய காட்சிகளை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு தொடர் அழுத்தங்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற விபரத்துமே ஃபாக்ஸ் நியூஸ் அந்த இடத்துல பதிவு செய்றாங்க. இஸ்ரேலுடைய களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்தோம்னா, நேற்று முழுக்கவே இஸ்ரேலுடைய டெல் அவீவ்ல ஒரு இடத்துல ஒரு மிசைல் அட்டாக் பண்ணி அப்படியே வெடிச்சு சதற, அந்த நெருப்பு அப்படியே வான அளவுக்கு அந்த நெருப்புகள் வெடிச்சு சதறக்கூடிய ஒரு காட்சிகள் ஒரு பக்கமோ, இன்னொரு பக்கம் டெல் அவீவோட பல முக்கியமான தெருக்கள், அந்த தெருக்கள் எல்லாமே அப்படியே கொழுந்து விட்டு எரியக்கூடிய காட்சிகள், பல இடங்கள் எரிஞ்சிட்டு இருக்குது. கார்கள், அந்த தெருவில் நிற்கக்கூடிய கார்கள் எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு மீட்பு படையினர் இரவு முழுக்க அங்கிருந்து மீட்கக்கூடிய வேலைகளுமே அந்த பாதுகாப்பு பணியிலுமே இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அங்க பெரிய அளவில் நடந்துட்டு இருந்தது. ஓகே, இப்போ களத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஹொர்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய ஒரு தாய்லாந்து கப்பல், இந்த கப்பல் தாக்கப்பட்ட ஒரு செய்தி தான் இன்னைக்கு சர்வதேச அளவில் ஒரு தலைப்பு செய்தியாகவே மாறி போயிருக்குது. அதாவது ஈரான் தரப்புல சொல்றது என்னன்னா, ஹொர்முஸை இந்த கப்பல் கடக்க முயற்சி செஞ்சாங்க, அதனால ட்ரோன் மூலமா அந்த கப்பல் நாங்க தாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த கப்பல் இது யுஏஇல இருந்து, யுனைடெட் எமிரேட்ஸ்ல இருந்து இந்தியா குஜராத் நோக்கி வந்துட்டு இருந்த ஒரு கப்பல். இந்த கப்பல் ஹொர்முஸை கடக்க முயற்சி செஞ்சாங்க. ஏன்னா நேற்று வரைக்குமே IRGC தரப்புல சொன்னது என்னன்னா, ஹொர்முஸை யாராவது கடக்கணும்னு நினைச்சாலோ, இங்க இருந்து 1 லிட்டர் எண்ணெயை வெளியில கொண்டு போன நினைச்சாலுமே கடுமையான தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கா இதை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் உங்க கடற்படையை கூட்டு வாங்கலாம்பா அப்படின்னு சொல்லி சவால்லாம் விட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த ஹொர்முஸை கடக்க முயன்ற தாய்லாந்தை சேர்ந்த அந்த கப்பல் தாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி, இது பெரிய ஒரு பூதாகரமான ஒரு செய்தியா மாறி போயிருக்கு. இது ஒரு தாய்லாந்து கப்பல் மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டுமே இது மாதிரி 3 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் கப்பல் தாக்கப்படக்கூடிய நேரங்கள்ல நேத்து அமெரிக்காவுடைய US எனர்ஜி செக்ரட்டரி, அமெரிக்காவுடைய எரிசக்தி செயலாளர், அவரும் ஒரு தகவல் வெளியிட்டு
இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்க அந்த ஹொர்முஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா சம்பந்தமான கப்பல்களை அமெரிக்கா கப்பல் படை ரொம்ப ரகசியமா ரொம்ப பாதுகாப்பா நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்வீட் ஒன்று வெளியிட்டாரு. ட்வீட் வெளியிட்டு கொஞ்ச நேரத்துல மனுஷன் அந்த டெலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. அங்க சொல்லியிருப்பாங்களேனோ, டே பைத்தியக்கார பையில முதல் ட்வீட் அழிடா, அவங்க ஏற்கனவே கடும் கோபத்துல இருக்கிறானுங்க, நாங்க வேற தூரத்துல இருந்து இதை கண்காணிச்சுட்டு இருக்கோம் பாதுகாத்துட்டு இருக்கோம்னு சொன்னா இருக்கிறத பூரா அடிச்சு நொறுக்கிற போறாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அழுத்தம் ஏற்பட்டிருக்குமா தெரியல. மனுஷன் பரபரப்பா வந்து அந்த ட்வீட்டை அழிச்சிட்டு ஓடிட்டாரு. அந்த அழிச்சிட்டு ஓடின கொஞ்ச நேரத்துல தான் இந்த ஹொர்முஸ்ல இருக்கக்கூடிய ஹொர்முஸ்ல இருந்து கடக்க முயன்ற இந்த தாய்லாந்தை சேர்ந்த இந்த கப்பல் அந்த இடத்துல தாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பக்கம் அமெரிக்காவுடைய தரப்புல இருந்து சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இங்க வந்து கன்னி வெடிகளுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஈரான் கடற்படை சார்பில் ஹொர்முஸ்ல பல இடங்கள்ல கன்னி வெடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கன்னி வெடிக்கு எந்தெந்த படகுகள் எல்லாம் பயன்படுத்தப்படுமோ அது மாதிரி ஒரு 16 படகுகளை நாங்க அழிச்சு ஒழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காட்சியுமே ஒன்று காட்டுறாங்க. ஆனா அந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்பகமா இருக்குமா அப்படிங்கிற நம்ம தெரியல. ஏன்னா அந்த படகு இப்போ ஒரு படகு உண்மையாவே கன்னி வெடி வைக்க போகுதுன்னு வைங்களேன், அந்த படகு அந்த ஹொர்முஸ்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய படகு அந்த பயணம் செய்யும் போது இது கன்னி வெடியை கொண்டு போகுது, அதுக்கு மேல தாக்குதல் நடத்தினா இது ஒரு லாஜிக்கா ஏத்துக்கலாம். ஆனா இவங்க வீடியோகளை காட்டக்கூடிய எல்லா படகுகளுமே ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு படகு நிக்குது, அந்த படகு மேல இருந்து கொண்டு போடுறாங்க. ஒரு படகு ஏதோ ஒரு ஓரத்துல கரை ஓரத்துல ஒரு ஒதுங்கி நிக்குது. இது மாதிரி அவங்க 16 படகுகளுடைய காட்சிகளை காட்டுறாங்க. இது எல்லாமே ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்ட கப்பல் தானே தவிர இது எதுவுமே உள்ள போகக்கூடிய கன்னி வெடிகளை கொண்டு போன மாதிரி கப்பல் அப்படின்றதுக்கான எந்த ஒரு வலுவான ஆதாரத்தையுமே இப்போ வரைக்கும் அமெரிக்கா சொல்லல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கன்னி வெடியை கொண்டு போறதுக்கு பயன்படுத்திட்டு படகுகள் இதெல்லாமே இனிமே இது மாதிரி ஹொர்முஸ்ல பல இடங்களில் நீங்க கன்னி வெடிக்காக ஏதாவது முயற்சி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போர் நீங்க நினைச்சு பார்க்காத வகையில ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு. இதே நேரத்தில் பார்த்தோம்னா சர்வதேச ஊடகங்கள மிக முக்கியமான ஊடகமா இருக்கக்கூடிய CNN அவங்க தரப்புல இருந்து இப்போ ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. கன்னி வெடி அமைக்கக்கூடிய பல வேலைகளை ஈரான் தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்தி வெளியிடும் அவங்க கூடுதலா எழுதக்கூடிய விஷயம் என்னன்னா, உலக பொருளாதாரத்தை மூச்சு திணறத்தையும் திறன் கொண்டது இது அப்படிங்கிறாங்க. ஏன்னா உலக பொருளாதாரம் இன்னைக்கு நம்ம முடங்கி போயிருக்கோம் இல்லையா, இன்னைக்கு கேஸ் பெரிய அளவில் தட்டுப்பாடு, உத்தரப்பிரதேசலையும் பீகார்லயும் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்காக வரிசையில் நிற்கிறாங்க. பல ஹோட்டல்கள் இழுத்து மூடப்பட்டிருக்குது. ஒரு வாரம் போர் நடந்தாலே, ஒரு வாரம் ஏதாவது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டாலே தாங்க முடியல. அந்த அளவுக்கு தான் எங்க ஜி ஒரு பொற்கால ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. இதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பேசுவோம். அப்ப இந்த அளவுக்கு உலகத்துடைய பொருளாதாரமே பெரிய அளவுல இன்னைக்கு முடங்கி போயிருக்கக்கூடிய அளவுக்கு உலகத்துடைய பொருளாதாரமே மூச்சோட திணறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா மாறி இருக்கு. ஈரான் பல இடங்கள்ல கன்னி வெடி அமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் துவங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி CNN இந்த விபரத்தை பதிவு செய்றாங்க. அதாவது இவங்க கன்னி வெடிகளை கொண்டு போய் கடலுக்கு அடியில அந்த ஹொர்முஸ்ல எங்கெல்லாம் முக்கியமான இடங்கள் இருக்குமோ அங்க 60 மீட்டர் கீழே அந்த 60 மீட்டர் அளவுல கொண்டு போய் அந்த கன்னி வெடிகளை வச்சிருவாங்களாம். இதுக்கு மேல எந்த ஒரு கப்பலுமே பயணிக்கும் போது அந்த கப்பலுடைய அழுத்தம் வரும்போது அந்த கன்னி வெடி அங்க இருந்த அந்த அழுத்தத்தின் காரணமா கன்னி வெடி வெடிச்சு செதறிச்சுன்னா உடனடியாக அந்த கப்பலை ஒட்டுமொத்தமா உருக்குலைஞ்சு போயிடும். அடுத்ததான் இந்த கடல்ல வைக்கக்கூடிய கன்னி வெடி. அதனாலதான் இந்த கன்னி வெடிக்கு பயந்து உலக நாடுகள் பெரிய அளவுக்கு அழுத்தத்தில் ஏற்பட்டிருக்காங்க. இப்போ அமெரிக்கா கப்பற்படையே உள்ள வராங்கன்னு வைங்களேன், அவங்க உள்ள வந்து எல்லா கன்னி வெடியுமே பார்த்து எடுத்துட்டாலும் அதுல ஒண்ணு மிச்சம் இருந்தா கூட ஒரு கப்பலை ஒட்டுமொத்தமா உடைச்சு செதறிடும். அதனாலதான் இன்னைக்கு இந்த கன்னி வெடி விஷயத்தை பார்த்து பெரிய அளவுல பயந்துகிட்டு இருக்காங்க. கன்னி வெடி விஷயத்தை பயந்துதான் இன்னைக்கு ஹொர்முஸ்ல இருந்து யாருமே நகர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. இப்போ இந்த நேரத்தில் ஐநா சபை சார்பில் இருந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஐநா சபையில இருந்து ஹொர்முஸ் மூடப்படுவது அப்படிங்கிறது உணவு செலவுகளை, வாழ்க்கை அழுத்தங்களை ரொம்ப மோசமாக்கும். இது உணவு செலவுகள் பெரிய அளவில் ஏற்படும். ஏன்னா எரிசக்தி நமக்கு தேவையான ஆயில் எதுவும் வரல அப்படிங்கும் போது இங்கே லாரியோ மற்ற நம்ம டிரான்ஸ்போர்ட்டோ எதுவுமே பெரிய அளவில் இயங்க முடியாது. இதனால உணவு செலவுகள் பெரிய அளவில் அதிகமாகும். இதனால வாழ்க்கையோட செலவினங்கள் பெரிய அளவில், வாழ்க்கையோட அழுத்தம் பெரிய அளவில் மோசமாகும்னு சொல்லி ஐநா சபையோட தரப்புல இருந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தொடர்ந்து இந்த ஹொர்முஸோட விஷயம் தான் இன்னைக்கு பெரிய அளவுல கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய குரல் வலையை நினைச்சிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு தூக்கு கயிறு, அந்த கயிறால முழுக்க போட்டு நெரிச்சிருக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த போரை நிறுத்துறதை தவிர ட்ரம்ப்புக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லா வகையிலுமே லாக் செஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் ராய்டர்ஸ் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. ராய்டர்ஸ் சொல்றது என்னன்னா, எண்ணெய் நிறுவனங்கள், பல எண்ணெய் நிறுவனங்கள் அவங்க கப்பலுக்கு அமெரிக்கா பொறுப்பேற்றுக்கணும், நீங்க தான் எங்க கப்பலுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கணும், எங்க கப்பல் பாதுகாப்பா வெளியேறதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அமெரிக்காவுடைய நேவி, அவங்களுடைய கப்பற்படை அதை ஒட்டுமொத்தமா நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு ராய்டர்ஸ் சார்பில் இருந்து தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஹொர்முஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவிலான ஒரு பாதிப்புகளையும் உலக அளவுல பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு பல நாடுகள் கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
எங்க நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை, எங்க நாட்டில் கேஸ் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்னைக்கு பதறக்கூடிய அளவுக்கு தான் இந்த போர். ஏன்னா ட்ரம்ப்புடைய இந்த பைத்தியக்காரத்தனம், ஒரு நாடு அவன் பாட்டு அமைதியா இருந்துகிட்டு இருக்கான், ரமலானோட நேரத்தில் அவன் பாட்டு நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் அந்த பைத்தியக்கார பைய போய் அவன் மேல ஒரு தாக்குதல் நடத்தி இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தோட வணிகமோ ஒட்டுமொத்த உலகத்தோட உற்பத்திகளுமே நிற்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னா இந்த ட்ரம்ப்புடைய பைத்தியக்கார பையனோட பைத்தியக்காரத்தனம் தானே இது. ஓகே, அடுத்து ஈரானுடைய தரப்புல என்ன கள நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இஸ்ரேலுடைய தாக்குதல் ஈரானுடைய பல இடங்கள்ல பதிவாக இருக்குது. ஈரானுடைய முக்கியமான மக்கள் வாழக்கூடிய நகரங்கள், மக்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள், இது மாதிரியான இடங்கள்ல ஈரான் தொடர்ந்து பெரிய அளவிலான தாக்குதல் நடக்கிறதால பெரிய அளவிலான உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள் ஈரான்ல, குறிப்பா ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான்ல இந்த பாதிப்புகள் பெரிய அளவில் பதிவாகுது. இப்போ ஐடிஎஃப் தரப்புல இருந்தோம், அமெரிக்காவுடைய தரப்புல இருந்தோம், நாங்கள் ஈரானுடைய ட்ரோன் ஃபேக்டரியை நாங்கள் அழிச்சிட்டோம், அவங்களுடைய ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குமோ அதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அழிச்சு காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை ஒன்று வெளியிடுறாங்க. ஆனால் இந்த செய்தி எதுவுமே அஃபிஷியலாக எந்த ஒரு ஆதாரத்தையுமே காட்ட மறுக்கிறாங்க. அதாவது நம்ம நல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஐடிஎஃப் தரப்புலேருந்து என்னென்ன வீடியோ காமிச்சாங்க, மேலேருந்து ஈரானுடைய M17 ஹெலிகாப்டர் அழிச்சிட்டோம், அவங்களுடைய முக்கியமான பெரிய பெரிய ராணுவ விமானங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் எப்பா நீ அழிச்சதெல்லாம் முக்கியமான விமானங்கள்ல அதெல்லாம் ஒரு கிரவுண்ட் ஆர்ட் தான், அது தரையில் வரையக்கூடிய ஓவியங்கள் தான் அப்படிங்கிறது அம்பலமானதுக்கு பிறகு இன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஓரமா கரை பகுதியில் நிற்கக்கூடிய படகுகளை போய் பாம்பு போட்டு அந்த மாதிரியான காட்சிகள் காட்டினாங்க. ஆனா அந்த ட்ரோன் ஃபெசிலிட்டி அழிச்சிட்டதா சொல்றாங்க இல்லையா, இந்த காட்சி பார்த்தோம்னா ஒரு இடம் வெடிச்சு செதறுது, அது ஏதோ ஒரு இடத்துல குண்டு போட்டு அந்த இடம் ஒட்டுமொத்தமா தீப்பற்றி ஒட்டுமொத்தமா வெடிச்சு செதறுது. ஆனா இதுதான் ட்ரோன் ஃபெசிலிட்டி ஏரியா அப்படின்றதுக்கான எந்த ஒரு வலுவான ஆதாரத்தையும் அமெரிக்காவோ இஸ்ரேலோ இது வரைக்கும் காட்டல. ஆனா அந்த வீடியோவை அவங்க ரெண்டு பார்ட்டா பிரிச்சு, ஒரு பக்கம் என்ன செய்றாங்க, ஏதோ ஒரு ட்ரோன் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ட்ரோன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அந்த ஏரியாவை இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தனியா காட்டிட்டு இங்க ஒரு இடம் பத்தி எறியக்கூடிய இந்த வீடியோ ரெண்டையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி காமிச்சிட்டு, பாத்தீங்களா ஈரானோட ட்ரோன் ஃபெசிலிட்டியை ஒட்டுமொத்தமா அடிச்சிட்டோம், நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் வீடியோவா தான் இன்னைக்கு உலக அளவில் பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு இன்ன நேரம் வரைக்கும் ஒரு வலுவான ஆதாரத்தை அவங்க எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தோம்னா ஈரான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான வீடியோ, ஈரானுடைய மக்கள் எல்லாமே அவங்களுடைய சதுக்கம் ஒரு ஸ்கொயருடைய பகுதியில் அந்த இடத்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க முஜித்தபா கம்பெனிக்கு தங்களுடைய ஆதரவுகளை அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டுடைய உச்ச தலைவராக பதவியேற்றதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் அவருக்கு பையத்து செய்கிறோம், எங்களுடைய ஒரு ரஹபர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஈரானுடைய கொடிகளை காமிச்சு அவங்க பெரிய அளவில் அவங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கிறாங்க. அந்த ஏரியாவிலேயே அவங்க அங்கே கூட்டம் நிற்கிறாங்க, ஒரு நிருபர் இந்த காட்சிகளை பதிவு செய்கிறாரு. அதுக்கு பக்கத்திலே ஒரு இடத்துல பெரிய அளவிலான ஒரு ஏவுகணை தாக்குதல், ஒரு இடத்துல மிசைல் வந்து விழுந்து டமால்னு அவ்வளோ பெரிய சத்தம். அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அங்கேருந்து செதறி ஓடக்கூடிய விஷயத்தை பார்க்கல, யாருமே அங்கே பயந்து ஓடினதோ செதறி ஓடினதோ. ஏன்னா நேற்று வீடியோக்களை நம்ம காமிச்சிருந்தோம், இஸ்ரேலில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தப்படுது, இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் உடனடியாக பங்கருக்குள்ளே ஓடி போய் ஒளிறாங்க. அந்த ஓடக்கூடிய 5 நபர்களில் ஒருத்தர் இஸ்ரேலுடைய மிலிட்டரி ஸ்போக் பர்சன், அவங்களுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர், அவரும் சேர்ந்து அந்த பங்கருக்குள்ளே ஓடி போய் ஒளிறாரு. ஆனால் இங்கே மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் போடும்போது கூட ஒருத்தர் கூட அந்த இடத்த விட்டு நகராமல் இருக்க அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த மக்கள் உறுதியோடு இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. ஆனாலுமே ஈரானுடைய பல பகுதிகளில் பெரிய அளவிலான தாக்குதல் பதிவாயிட்டு இருக்குது. சரி, இந்த ஈரான் அப்படின்னும் போது இன்னைக்கு திரும்ப உலக அளவில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நியூயார்க் டைம்ஸ் ஒரு முக்கியமான செய்தியை ஒன்று வெளியிட்டு அந்த செய்தியால தான் பல ஒரு வதந்தியை பரவிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியா முழுக்கவே. முஜித்தபா கம்பெனி இப்போதானே தலைவர் பொறுப்பேற்றாரு, இவர் உயிரோட தான் இருக்கிறாரா, கொல்லப்பட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு வதந்திகளும் ஒரு கேள்விகளும் பெரிய அளவில் தொடர்ந்து பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து ஒரு ஆர்டிகல் ஒன்று வெளியிட்டு முஜித்தபா கம்பெனிக்கு காலில் காயம் ஏற்பட்டது அப்படின்ற தகவல் வெளியிடுறாங்க. இந்த காலில் காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றது கூட ஏதோ இன்னைக்கு நடந்த தாக்குதல், இன்னைக்கு காலையில் நடந்த தாக்குதல் கிடையாது. இது டே 1 February 28 முதலா அயத்துல்லா கம்பெனி இருக்கக்கூடிய இடங்களை தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அந்த தாக்குதலில் அயத்துல்லா அலி கம்பெனி, அவருடைய மனைவி, அவருடைய மகள், மருமகன், பேரப்பிள்ளைகள் எல்லாருமே அந்த போரில் கொல்லப்பட்டுட்டாங்க. அந்த தாக்குதலில் முஜித்தபா கம்பெனியும் காயமடைந்தாரு, அவருடைய காயமடையும் போது ஒரு கால் பகுதியில் காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நியூயார்க் டைம்ஸ் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இதுக்கான ஆதாரமாக நியூயார்க் டைம்ஸ் சொல்லும் போது கூட 3 இஸ்ரேலிய வீரர்கள், 2 ஈரானிய அதிகாரிகள், 3 இஸ்ரேலிய வீரர்கள், 2 ஈரானிய அதிகாரிகள், இவங்க 5 பேர்கள்ட்ட இந்த தகவலை சேகரிச்சு தான் நாங்கள் இந்த செய்தியை வெளியிடுறோம். அவருக்கு காலில் அடிபட்டிருக்கு, ஆனால் மற்றபடி அவர் உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் காலில் அடிபட்டு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு, நலமோடு இருக்கிறாரு, IRGCயோட முழு பணிகளை மேற்பார்வையிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற இந்த ஒட்டுமொத்த தகவல்களுமே நியூயார்க் டைம்ஸ் இந்த தகவலை வெளியிட்டதுக்கு பிறகுதான் இன்னைக்கு ட்ரம்ப்புடைய விஷயங்கள்ல, ட்ரம்ப்புடைய பேச்சுகள்ல பல அளவிலான தடுமாற்றங்களை எதிர்பார்க்க முடியுது. அதனாலதான் கண்ணி வெடிகளை வச்சிருந்தீங்க, இன்னும் மோசமான எதிர்ப்பெல்லாம் பார்க்க முடியும், இந்த போர் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும், அந்த அளவுக்கு பெரிய இலக்கெல்லாம் அங்கே பெருசா ஒன்றும் இல்லை, ஈரான்ல பெரிய இலக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி
ட்ரம்ப்புடைய பேச்சுகளில் பெரிய அளவிலான தடுமாற்றங்கள், இந்த போர் நிற்கவே நிற்காது, இன்னும் தொடர்ந்துகிட்டே போவோம், பல்வேறு வாரங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்போ வந்து போர் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும், இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் சொல்லி அவருடைய ஸ்டெப் பை ஸ்டெப் இறங்கி வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடியுது. இதுல ட்ரம்ப்புடைய அந்த தடுமாற்றம் அதை பார்த்தோம்னா இன்னைக்கு உலகளாவிய அளவில் அழுத்தங்கள் பெரிய அளவில் ஏற்படுது. ஏன்னா இப்போ ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ஸ்பெயின் அவங்களுடைய இஸ்ரேலிய தூதரை நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா IRGC ஒரு தகவலை ஒன்று வெளியிட்டாங்க. எந்தெந்த அரபு நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் அமெரிக்க தூதர்கள், உங்க நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அமெரிக்க தூதர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுறீங்களோ அந்த நாட்டை சார்ந்த கப்பல் ஹொர்முஸ் வழியா தாராளமா பயணம் செய்யலாம், பாதுகாப்போட பயணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. இந்த ஆஃபர் ஏதோ அரபு நாடுகளுக்கு மட்டும் இல்ல, ஐரோப்பிய நாடுகளுக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. அதுல ஒரு கட்டமா இன்னைக்கு ஸ்பெயின் தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ஸ்பெயின் அவங்களுடைய இஸ்ரேலிய தூதரை நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ சவுதியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, சவுதியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ், அங்க இருக்கக்கூடிய USA சேர்ந்த முக்கியமான ஏர் டேங்கர்கள், அவங்களுடைய விமான டேங்குகள், இது எல்லாமே இப்போ அந்த சுல்தான் ஏர்வேஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்க கப்பல்கள், அமெரிக்க விமானங்கள் அங்கிருந்து தொடர்ந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் பல ஊடகங்கள் இந்த செய்தி இன்னைக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்ல முடியும். ஏன்னா ஒண்ணு, எங்கெல்லாம் அமெரிக்க தளங்கள் இருக்கோ அதெல்லாம் தொடர்ந்து குறிவைக்கப்படுறதால இருக்கக்கூடிய விமானங்களை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விமானம் கிளம்பிருச்சு அப்படின்றது ஒரு காரணம் இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு சவுதி இனிமே இவங்களால பாதுகாப்பு இல்லை, பல அரபு நாடுகள் உண்மையாவே இந்த விஷயத்தை விளங்கியிருப்பாங்க. அமெரிக்கா நமக்கான பாதுகாப்புன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இவங்களால நமக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, இவன் இருக்கிறதால நமக்கு சேர்ந்துதான் நஷ்டம் அப்படிங்கிற உண்மை இன்னைக்கு அரபு நாடுகளுக்கு ஓரளவு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத காட்சி. அதனால இன்னைக்கு சர்வதேச அளவுல இந்த செய்தியுமே ஒரு முக்கியமா பேசு பொருளா மாறி இருக்கு. அதே மாதிரி ஈரான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு செய்தி என்னன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட உளவாளிகள், அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவோட சேர்ந்த அல்லது இஸ்ரேலை சேர்ந்த ஸ்பை அந்த இடத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் உளவு சொல்லி அவங்க இந்த ஸ்பை வேலை செய்யறதால தான் அங்க அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. அது மாதிரியான உளவு சொன்ன அமெரிக்காவை சேர்ந்த இஸ்ரேலை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஸ்பைகளை நாங்கள் இன்னைக்கு கைது செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை ஈரான் அரசு சார்பில் இருந்து இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல ஊடகங்கள் வெளியாகக்கூடிய செய்தி என்னன்னா, 150க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த போர்களில் ஒட்டுமொத்தமாக காயமடைந்த வீரர்கள் மட்டுமே அமெரிக்க வீரர்கள் 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை சொல்றாங்க. அங்க பக்கத்துல பார்த்தோம்னா பலஸ்தீன்ல, ஏன்னா இந்த போர்கள் நடந்து தொட்டு உலகம் முழுக்க கேஸ் பற்றாக்குறை, எரிபொருள் பற்றாக்குறை இதெல்லாம் நடக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, இந்த போர் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் மூடப்பட்ட நிலைமையில இருக்குது. மஸ்ஜித் அக்ஸா மூடப்பட்டு அங்க தராவி தொழ கூட தொழ முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. நேத்து பலஸ்தீன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய, ஜெருசலம்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி, அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாருமே ரோட்ல தொழுறாங்க. மஸ்ஜித் அக்ஸா இருக்கக்கூடிய பகுதியில் ரோட்ல போய் தொழுறாங்க. அவங்களையுமே இஸ்ரேல் ராணுவம் அங்கிருந்து விரட்டக்கூடிய ஒரு காட்சி. பள்ளியாசல் உள்ளவே அலோவ் பண்ண மாட்டான். ஏன்னா இந்த போருக்கோ ஜெருசலத்துக்கோ எந்த வகையிலுமே ஒரு தொடர்பு இல்லை. எப்பவுமே ஒவ்வொரு ரமலான்லையுமே அந்த பைத்துல் முகத்தஸ் இவங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை டார்ச்சர் பண்ற மாதிரி இந்த முறை இது ஒரு சாக்கு அவனுக்கு கிடைச்சிருச்சு. பைத்துல் முகத்தஸ் இழுத்து மூடி வச்சிருக்கிறான். அதனால மக்கள் எல்லாம் சாலையில தொழுறாங்க. சாலையில தொழக்கூடிய மக்களுமே அடிச்சு வரக்கூடிய ஒரு காட்சிகள் அந்த இடத்துல பதிவாயிருக்குது. இதெல்லாம் அப்படி பெரிய பரபரப்பா நடந்து உலகமே விட்டு ஒரு மாதிரி முடங்கி போயிருக்கக்கூடிய நேரத்துல தான் ரஷ்யா மாதிரியான பல நாடுகள் இந்த போர் நிறுத்தத்துக்கான எல்லா பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம், போர் நிறுத்தத்துக்கான எல்லா பேச்சுவார்த்தையும் சீக்கிரமே ஆரம்பிச்சே ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்ற கட்டத்தில் ரஷ்யா அந்த பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப மும்முரமா இருந்துகிட்டு இருக்காங்க. பல நாடுகள் சீக்கிரமா பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணும் அப்படிங்கிறாங்க. உண்மையாவே சீக்கிரமே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு, ஏன்னா மக்களோட இயல்பு வாழ்க்கை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு, ஏன்னா இங்க பல பைத்தியக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க, அது என்ன ஈரான்ல தானே போர், ஈரான் தலைவர் கொல்லப்பட ஈரான்ல போர், ஈரானுக்கு அமெரிக்காக்கும் எதுக்கு சென்னையில வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னு சொல்லி பல பைத்தியக்கார சங்கிகள் கிறுக்குத்தனமா இங்க பேசிட்டு இருந்தாங்க. ஏன் இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா இதனாலதான், எங்கேயோ ஈரான்ல எங்கேயோ அமெரிக்காவில் போர் நடக்கிறது இல்ல, அந்த எங்கேயோ ஈரான்ல நடக்குது, அமெரிக்கா நடக்குது, நம்ம தெருவில் இருக்கக்கூடிய இட்லி கடை முத கொண்டு பாதிக்கப்படும். இங்க தள்ளுவண்டி வியாபாரம் பண்றாங்களே அவங்க வரைக்கும் இன்னைக்கு பாதிக்கப்படும். இன்னைக்கு காலையில இருந்த எண்ணெயோட ரேட்டை விட சாயங்காலம் எண்ணெயோட ரேட் அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு ஒவ்வொரு சாமானிய மக்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. குறிப்பா பேச்சுலர்ஸா யாரா இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை பெரிய, அவங்களுடைய உணவு பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கிறதால இந்த போர் உடனடியா நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் உலக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.
பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.